வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தொழில் வாய்ப்புக்காக இலங்கை பணியாளர்களை இஸ்ரேலுக்கு அனுப்பும் முயற்சி தொடர்பாக எதிர்வரும் நாட்களில் தீர்மானம். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அரசாங்கத்தை நேரடியாக கேட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் தெரிவிப்பு. செம்மணியில் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் வியாழக்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் குழந்தை உட்பட 3 மனித உடல் சிதிலங்கள் கண்டெடுப்பு. முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகிலி ரம்புக்வெல்லவுக்கு எதிராக உள்ள வழக்கில் சாட்சிகளாக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட பலர். தொடர்வது விரிவான செய்திகள். தொழில் வாய்ப்புக்காக இலங்கை பணியாளர்களை இஸ்ரேலுக்கு அனுப்பும் முயற்சி தொடர்பாக எதிர்வரும் நாட்களில் தீர்மானம் எடுக்கப்படும் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். தற்போதைய சர்வதேச சூழ்நிலை மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்படுவதாகவும் இஸ்ரேல் மற்றும் ஈரானில் நிலவும் நிலைமைகள் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இவை 2 நாடுகளிலும் உள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஈரானில் இருந்து இலங்கை தூதரக அதிகாரி ஒருவரும் மாணவர் ஒருவரும் ஈரானின் எல்லையை கடந்து துருக்கி செல்லும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் மற்றும் 2 துபாய் நோக்கி பயணிக்க தேவையான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றார். சந்தையில் உப்பின் விலையை குறைத்து அதற்கான அதிகபட்ச சில்லறை விலையில் விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இந்த தீர்மானம் நுகர்வோர் விவகார அதிகார சபையோடு எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அந்த சங்கம் தெரிவிக்கின்றது. அரசாங்கம் இறக்குமதி கட்டுப்பாடுகளை சமீபத்தில் சலுகையாக்கியதன் காரணமாக தற்போது போதுமான அளவு உப்பு கையிருப்பில் இருப்பதாகவும் இறக்குமதி செய்யப்பட்ட உப்பை விற்பனை செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி கல்லுப்பு 1 கிலோகிராம் 180 ரூபாவுக்கும், தூளுப்பு 1 கிலோகிராம் 240 ரூபாவுக்கும், தோளுப்பு 400 கிராம் 120 ரூபாவுக்கும் விற்பனை செய்வதற்கு புதிய விலைகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த விலைகளில் பொது செய்யப்பட்ட உப்புகளை நாடு முழுவதும் விநியோகிக்க சில நாட்கள் பிடிக்கக்கூடும் என்றும் அதற்கு பிறகு நுகர்வோர் இந்த விலைகளில் உப்பை எளிதில் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் இலங்கை உப்பு உற்பத்தியாளர் சங்கம் தெரிவிக்கிறது. செம்மணியில் நேற்றைய தினம் நடைபெற்ற அணையா தீபம் போராட்டத்தில் கலந்து கொள்ள சென்ற தமிழ் அரசியல் தலைவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம், நாடாளுமன்ற உறுப்பினர் வாசமான சாணக்கியன் மற்றும் கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோர் போராட்டத்தில் கலந்து கொள்ள வந்த வேளையில் அங்கிருந்து போராட்டக்காரர்கள் அவர்களை எதிர்க்கும் வகையில் கூச்சலிட்டு வெளியேறுமாறு கூறினர். இதனால் அங்கு பதற்றமான சூழல் உருவாகிய நிலையில் அரசியல் தலைவர்கள் போராட்ட தளத்திலிருந்து வெளியேறினர். இது தொடர்பாக கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், இந்த போராட்டம் மக்கள் உரிமைக்காக நடத்தப்பட்டு நியாயமான ஒன்றாகும். இருப்பினும் போராட்டத்தை குழப்பும் நோக்கில் கிளிநொச்சியில் இருந்து தனியார் பேருந்தொன்றில் 10க்கும் மேற்பட்ட விஷமிகள் அழைத்து வரப்பட்டதாகவும் அவர்களாலேயே பதற்றம் உருவாக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அத்துடன் அரசியல் லாபம் அடைவதற்காகவே இவ்வாறான சூழ்நிலைகள் உருவாக்கப்படுகின்றன என்றும், கிளிநொச்சியில் காணிகளை கைப்பற்றும் பணியில் ஈடுபட்டவர்களும் பார் பெர்மிட் பெற விண்ணப்பித்தவர்களும் வட்டிக்கு பணம் கொடுப்பவர்களும் இந்த பதற்ற நிலைமைக்கு காரணமாக இருந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இவர்கள் மீது விரைவில் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அரசாங்கத்தை நேரடியாக கேட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளின் உயர் ஆணையாளர் வோல்கர் ட்ருக் தெரிவித்துள்ளார். வியாழக்கிழமை பிற்பகல் இலங்கை பயணத்தை முடித்ததை அடுத்து நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றியவர் இந்த கோரிக்கையை அரசாங்கத்துடன் நேரில் விவாதித்ததாக தெரிவித்திருந்தார். அதிக காலம் முதலாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் மற்றும் காவலில் உள்ளவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதே தமது நிலைப்பாடு என்றும் அவர் வலியுறுத்தி கூறினார். மேலும் அவர் தொடர்ந்து பேசுகையில், ஒரே பாலின திருமணத்தை குற்றமாக கருதாத சட்டம் செய்யும் மசோதா விரைவில் நிறைவேறும் என்று நம்புகின்றேன். ஆன்லைன் ஊடாக பாதுகாப்பு சட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுடன் ஈஸ்டர் தாக்குதல்களை பற்றிய விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படுவது முக்கியமான ஒரு முன்னேற்றமாகும். மேலும் பாதுகாப்பு மற்றும் காவல்துறையில் சீர்திருத்தங்கள் அவசியமாக இருக்கின்றன என்றும் கூறியுள்ளார். இதேவேளை இலங்கை மனித உரிமை மீறல்கள் குறித்த விவகாரங்களுக்கு தீர்வை காண்பதற்காக சர்வதேச தராதரத்திலான உள்நாட்டு பொறிமுறையில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் ட்ருக் அழைப்பு விடுத்துள்ளார். செம்மணியில் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் வியாழக்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் குழந்தை உட்பட 3 மனித உடல் சிதிலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த அகழ்வுகள் செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்தில் கடந்த பிப்ரவரியில் கண்டறியப்பட்டு மனித புதைகளுக்கு உரிய 2ஆம் கட்டமாக இடம்பெற்று வருகிறது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் இந்த அகழ்வுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. முன்னதாக 3 குழந்தைகள் உட்பட 19 மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட நிலையில் அந்த இடம் மனித புதைகுழியாக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டது. 2ஆம் கட்ட அகழ்வுகளுக்காக 45 நாட்கள் அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் முதல் 15 நாட்களுக்கான செலவினங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டதை தொடர்ந்து வியாழக்கிழமை அகழ்வு பணிகள் ஆரம்பமாகின.
அதன் தொடக்க நாளிலேயே குழந்தையின் மண்டிகூட்டம் உட்பட மேலும் 3 சிதிலங்கள் மீட்கப்பட்டுள்ளது. இதுவரை மொத்தமாக 22 மனித சிதிலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தொடரும் நாட்களில் குறைந்த இடைவெளிகளோடு மீதமுள்ள அகழ்வு பணிகளும் முன்னெடுக்கப்பட உள்ளது. தரமற்ற இம்யூனோகுளோபுலின் தடுப்பூசிகள் வாங்கப்பட்டமை தொடர்பாக முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலி ரம்புக்வெல்லவுக்கு எதிராக உள்ள வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட பலர் சாட்சிகளாக பெயரிடப்பட்டுள்ளார்கள். மொத்தம் சுமார் 350 பேர் சாட்சிகளாக உள்ள இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் நிமால் ஸ்ரீபால டி சில்வா, விஜிதாசு ராஜபக்ச, டக்ளஸ் தேவானந்தா, ருஷான் ரணசிங்க மற்றும் தேசிய மருந்துகள் ஒழுங்கு ஆணைக்குழு தலைவர் வைத்தியர் ஆனந்த விஜய் விக்ரம உள்ளிட்ட உயர் சுகாதார அதிகாரிகளும் இடம்பெறுகின்றனர். அரசு தரப்பால் இந்த வழக்கு தொடர்பான சுமார் 300 வழக்கு பொருட்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் கொண்ட விசாரணை அமர்வின் முன் முன்னாள் அமைச்சர் ஹெகலி ரம்புக்வெல்ல உள்ளிட்ட 12 பிரதிவாதிகள் மீது சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கு பொது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டதனால் சட்டமா அதிபரின் கோரிக்கையின் பேரில் தலைமை நீதிபதி, மேல் நீதிமன்ற நீதிபதிகள் மகேஷ் வீரமன், பிரதீப் அபிரத்ன, அமலி ரணவீர ஆகியோரால் இந்த அமர்வு நடத்த நியமனம் செய்துள்ளனர். குற்றப்பத்திரிகையின் பிரகாரம் மனித இம்யூனோகுளோபின் மற்றும் ரிட்ரோப்சிமோன் எனப்படும் மருந்து அல்லாத பொருட்களான 6195 கோப்பைகள் மருத்துவ விநியோக பிரிவுக்கு வழங்கப்பட்டதன் மூலம் 1.444 பில்லியன் அரசு நிதி மோசடி செய்யும் வகையில் சதித்திட்டம் தீட்டியதாகவும் அந்த நிதியை குற்றவியலுக்காக பயன்படுத்தியதாகவும் 13 குற்றச்சாட்டுகள் முன்னாள் அமைச்சருக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ளது. மின்சார சபை சட்ட திருத்தங்களை பற்றி ஆசிய அபிவிருத்தி வங்கி, உலக வங்கி மற்றும் ஜெய்கா இணைந்து வலசக்தி அமைச்சருக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அதிகாரத்தை குறைக்கும் தீர்மானங்களை அமல்படுத்த வேண்டாம் என்று அவை வலியுறுத்தியுள்ளன. ஆனால் அமைச்சால் இதுவரை பதில் அளிக்கப்படவில்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்ததாவது, 2024 சட்ட திருத்தங்கள் மின்துறையை தனியார் மயமாக்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது. இது பொருளாதார முன்னேற்றத்திற்கு பதிலாக பின்னடைவை ஏற்படுத்தும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் வெளிப்படைத்தன்மை இல்லாத நிலையில் தற்போது காணப்படுகின்றது. அமைச்சால் பதிலளிக்கப்படாத நிலையில் தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர் ஒருவரால் பதில் கடிதம் அனுப்பப்பட்டிருப்பது கேள்விக்குரியது என்றும் ஹர்ஷ டி சில்வா குறிப்பிட்டுள்ளார். ஹார்மோஸ் நீரிணையை மூடுவதற்கான முடிவுக்கு ஈரான் பாராளுமன்றம் ஒப்புதல் வழங்கியிருந்தாலும் அதனை தற்போது அமல்படுத்த முடியாது என இலங்கைக்கான ஈரானிய தூதுவர் கலாநிதி அலிரேசா டெல்கோஷ் தெரிவித்தார். வியாழக்கிழமை கொழும்பில் உள்ள ஈரானிய தூதரகத்தில் நடைபெற்ற சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய அவர், இந்த முடிவு அமல்படுத்தப்பட்டால் உலக எரிபொருள் விநியோகம் மற்றும் உலக பொருளாதாரம் மீது தீவிர தாக்கம் ஏற்படும் என்பதால் தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையிலும் அந்த நடவடிக்கை ஈரான் மேற்கொள்ளவில்லை என்று கூறியுள்ளார். இஸ்ரேல் சர்வதேச யுத்த சட்டங்களை மீறி செயல்படுவதாகவும் காசாவில் நடைபெறும் கொலைகள், குழந்தைகள், பெண்கள், முதியோர் என பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவது உலகம் முழுவதும் தெரிந்த விஷயமாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் மனித படுகொலை மற்றும் ஜனநாயக விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் ஒருமித்த குரல் கொடுக்க வேண்டும். ஈரான் உலக அமைதியை வலியுறுத்தும் நாடாக இருந்து வருகின்றது. எல்லா பிரச்சனைகளுக்கும் ராஜதந்திர வழிகளில் தீர்வு காண முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனால் சில நாடுகள் இந்த கொள்கையினை பின்பற்ற மறுக்கின்றன. எமது தேசிய உரிமைகள் மற்றும் இறையாண்மையை பாதுகாப்பது எங்களின் பொறுப்பு. மக்கள் எதிர்பார்ப்புகளும் அரசின் தீர்மானங்களுக்கும் ஒருமித்த நிலை காணப்படுகிறது என்றும் தூதுவர் தெரிவித்தார். இலங்கை குறித்து அவர் கூறுகையில், தற்போதைய சூழ்நிலையில் இலங்கை ஈரானுடன் இணக்கமான வெளிவிவகார கொள்கையில் செயல்படுகின்றது. வரலாற்று ரீதியாக இலங்கை எங்களுக்கான நெருங்கிய தோழனாக இருந்துள்ளது. இலங்கையின் ஏற்றுமதிகளை மேம்படுத்துவதற்கான முழுமையான ஒத்துழைப்பையும் ஈரான் வழங்க தயாராக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார்.